Hello everyone, this is Shweta. My name is Inder and welcome to our channel. So we are going to start the reactions of movie Tourist Family. So let's watch it. Let's watch it. Sri Lanka. Yes, Daddy. He is excited. Okay. Rameshwar. Okay. ஐயோ இங்க சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன் ஒரு நிமிஷம் டேய் டேய் அது போடா நீ வாடா அங்கே நில்லுங்க ஓடுனா சுற்றுவோம் சுற்றாதீங்க நாங்க குற்றவாளி இல்ல வேமா குட்டி போடுதோ யார் நீங்க சார் நாங்க ஒன்றும் குற்றவாளி இல்ல சுற்றாதீங்க ஏய் யார் நீங்கன்னு கேட்டேன் நான் தர்மதாஸ் இது என் குடும்பம் நாங்கள் இலங்கையிலிருந்து வரோம் எதுக்கு வேணும்னு வரையில சார் வேணும்னு வராம வேற எப்படி வந்தீங்க வரி வந்துட்டோம் சார் ஒரு மாதிரி இந்தியாவுக்கு வந்துட மட்டும் சொல்லுங்க விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குடிய வச்சு சுற்றுவாங்களடா பாடா இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும் அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான் பிரகாஷா ஓம் சார் அவன் எங்க இருக்கான் கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போற பக்கத்தில் நிப்பேன்னு சொன்னான் சார் குப்பை கொட்டாதீங்க போக எந்திரி சார் எந்திரி बाबा रे बाबा. Illegally आया ना श्रीलंका से. பிரகாஷ் எங்க அவன் அநேகமா உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பானு நினைக்கிறேன் ஆளு வேற நல்லா குண்டா இருப்பான் அவ்வளவு சீக்கிரம் ஓடவும் முடியாது ஒரு நாள் ஒரே இடத்துல தான் ஓடுவான் அநேகமா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் Okay. நீங்க தான் இருக்கிறியா உன்னதான் தேடிக்கொண்டு இருக்கிறோம் எங்கடா சார் எனக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும் விலைவாசி எல்லாமே ஏறிட்டது கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு உங்க சகோதரனை நினைச்சு கொண்டு உதவி பண்ண என்ன செய்றீங்க என்ன செய்யணும் ஒழுங்கு உங்களை காப்பாற்ற தான் அவர்கிட்ட கதைச்சிட்டு இருக்கேன் காப்பாத்தப்பட்டு நினைச்சிருந்தா நீங்க எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்க கூடாது வேற என்ன செய்ய வேணும்னு சொல்றேன் அதே வச்சு எனக்கு எங்க நேரம் இருந்தது நீங்க தான் எங்களை வேக வேகமா எடுத்துட்டு வந்துட்டீங்களே இங்க பாரு உன்னால உதவி செய்ய முடிஞ்சா மட்டும் பேசு இல்லையா உன்ன மாதிரி எதை பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியாது எனக்கு என் குடும்பம் முக்கியம் சார் கொஞ்சம் கருணம் கட்டுங்க சார் ப்ளீஸ் சார் நீங்க என்ன வேணும் விட்டாலும் செய்யுங்க அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை ஆனா அப்பா அடுத்தவங்க கால பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும் இதெல்லாம் பண்ணி கடைசியில எங்களை வேணாக்குறீங்க என்ன சாபமும் உங்களுக்கு இப்படி அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு சாபம்னா காலகாலமா இருக்கே சார் இவங்க பேரு ஜெனி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தூக்கி எங்க அப்பா வாய் கொடுத்தவர் இவங்க குடும்பத்துல
நான் ஜெனி உங்ககிட்ட கொடுத்தா என்ன ஞாபகத்தமா அவளை வளர்ப்பீங்களோ? No, 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 no. Yeah. காசு கேட்கணும்னு யோசிக்கிறீங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற. அதனாலதான் உங்கள்ட்ட தான். ஆமா. எங்க ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு ஊர்ல சாப்பாடு கிடையாது. அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்க சாப்பிட மாட்டோம். அவரோட சாப்பாடு எங்க கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிட மாட்டோம். எங்க சோற ஜெனி கிட்ட கொடுக்க முடியாதானே? அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுவோம், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமா, அதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன். நீங்கள் அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? இந்த நாய் ஒண்ணு That is cute. Oh, I also want it. That is cute, huh? The small one. உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான். Oh. அவனுக்கு பேச்சு வராது. Oh. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இவன மாதிரி தான் வாய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மாவாது. நாங்க உங்களை பார்க்கல. உங்களை பார்க்கல. புரியுதா? Okay, he's living then. ஆகாஷ் நீ ஜெனியை கூப்பிட்டு போன. ஏய், எங்க இருந்து நான் எடுத்தேன்? நான் அங்க பேக் எடுக்க போனோம். அங்கதான் இத பார்த்தேன். உடனே பேக்ல போட்டு எடுத்து வந்துட்டேன். ஆகாஷ் என்ன சொல்றான்? அப்ப ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கூப்பிட்டு பண்ணவே இல்லையா? ஆகாஷ் அப்ப அது பேர் ஜெனியா இல்லையா? ஆகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்கிட்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஐயா, சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில ஆகாஷ் என்ற பேரு பச்சை குத்தி இருந்தது. அப்ப அது கண்டிப்பா ஒரு பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப அது நிச்சயமா அவரோட பையனோட பேரா தான் கூட யோசிச்சேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைன்ற அப்ப என்ன செஞ்சிருப்ப? எங்க அப்பா பேரு கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொந்த கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் ஒன்று தானே. அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு. முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். உனக்கு ஒரு வேலை தரணும். வேலை கிடைக்கும். கிடைக்கணும். நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி பிடிச்சன்ற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கமான் தூக்கு பழைய பாத்திரத்தை. Okay. Wow. Torres family. Wow. Wow. Rameshwaram.
சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வழிய மறந்து வழிய கண்டோம் கரை தாண்டி வந்தாலும் கண்ணில கடலை சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வழிய மறந்து வழிய கண்டோம் சதறி போன ஒருவன் கூட்டம் கிடைச்ச கூட்டில் பறவையாட்டம் நீ கை கூடிக்கிட்டே போகும் கைய புடிச்சு முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டே போகும் சபி, பிரகாஷ், வா. டேய், மைண்ட் முடிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடி. ஏய் அவன் ஃபுல்லா கல்பா போட்டு அந்த வீடு கிடக்குறா ஆம்புலன்ஸ் போன் டேய், தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்ல தண்ணிக்கு விழுந்தானோ முதல்ல ஆம்புலன்ஸ் போன போடு. ஐயோ சீக்கிரம் அண்ணன் தெரிய சேர்த்து நீ குச்சிட போகுது ஹலோ சார் ஆம்புலன்ஸ் என்னம்மா பிரச்சனை இருக்கு? அவன் என்ன சாகவா போறான்? உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே, அமைதியாரு. Okay. என்ன பெரிய குணம்? இந்த குணத்தாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் எழுந்திங்க வந்து நிக்கிறோம். Oh. மாறும் மாறும் மக்கம் மாறே திக்கு எல்லாம் நம்ம ஊரே எல்லாம் நம்ம பேரே ஐயா சாரே ஆத்தாலே மச்சம் மக்கம் மாறே அல்லே ஆத்தாலே மச்சம் மக்கம் மக்கம் अब ओए जितने माटे सुलेंगे लखा बात अब जाएंगे इतना पे करके आ आ आ Welcome. Keshava Nagar calling. ஆசை இந்த வீட்டுல தான் நீங்க வாழ போறீங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல. அக்கம் பக்கத்துல ஒருத்தன் பேசிக்கவே மாட்டான். இங்கதான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மா கிட்ட நான் பேசினேன். அவங்க கொஞ்சம் நல்ல டைப்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்காங்க. ஏன் அவர் என்ன வேலை செய்யறாரா? இதே தான் அந்த மாதிரி கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, Okay. ஒரு வாட்டி. Okay. நைஸ் மை. சார் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லவே இல்லைங்க. ஓ அவரா? அவரு இங்கதான். ஒரு நிமிஷம். ஓகே. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்ல சார் என்ன வேலை பாக்குறான்னு கேட்டேன். ஓ அவரா? அவரு இங்கதான். என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசா பாத்துருக்கேன். நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்ல அந்த கேள்வி நான் மறந்துடுவேன். என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்கதான். ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு வாங்க. அது 1 மணிக்கு பால் வருது சகஜதானே. அப்பா இன்னைக்கு போய் புருஷன் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா. எனக்கு இன்னும் போகமே வரும்னு நினைக்கிறேன். சரி போதும், உள்ள போவோம். நம்புறல உள்ள வர்றேன். Okay. ஆண்டி உங்களோட அண்ணன் நம்பலாமோ? வெறும் நீங்கள் நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு. Oh, oh. நான் அப்புறம் வரேன். சேம் ஸ்மைல். தங்கச்சி நீங்க என்ன நடந்தாலும் வாங்கி தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். Okay. இந்த ஒரு தமிழ் கத்துக்கிற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். Okay. हाँ dialect में issue होगा ना? காஃபி அண்ணா உங்களுக்கு. அண்ணாக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். இவதான் என் பொண்ணு குரல். ஓ நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. தேங்க்யூ. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? ஓ ஏன் ஹஸ்பண்டா? அவரு இங்கதான். See, this is what happening.
I guess so. அவரே வந்துட்டாரே. Okay. நானே பார்க்கணும்ல. Oh. இவர்தான் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டரா Yes. இவங்கதாங்க. என்னன்னு சொல்ற? ராகவன் தாஸ் தர்மதாஸ் கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன். ஆனால் லிப்கிஸ் அடிபடுவோன்னு நினைக்கிறேன். Very nice. சந்திச்சிருந்த மகிழ்ச்சி. எங்க வேலை பாக்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்கிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அது ஒண்ணும் இல்ல சார். வாடகைலாம் கரெக்டா கொடுத்துருன்னு சொல்றேன் சார். நீங்க பேசுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க பேசுற முத வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தமிழ்நாடு இல்லை சார், நீங்களே சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? நீங்க எந்த ஊருங்க? ஐயோ. நீங்க எல்லாம் கேரளா கரெக்டா? எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் ஃபேமிலியும் இப்படிதான் தமிழ்ல பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பல் வந்தானுங்களோ. I wonder which ship they are in. ஒன்னு 2 ஸ்டார் வந்து சொன்னேன் சார். ஆல் கிஃப்ட். தம்பி கியூட்டா இருக்கானே. ഇവിടെ ചെറിയ ബേക്കും വിളിച്ചു Movie. Music by the நீங்க கேரளாவா? இல்ல சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. இன்னிலிருந்து நீங்க எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. முக்கியமா கீழே இருக்கானே அந்த ராகவன் போலீஸ்கிட்ட நீங்க பேசவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்க கத்துக்கிறீங்களோ கத்துங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமா இருங்க. யார்ட்டையும் கதைக்க மாட்டோம். கதைக்கல, பேச மாட்டோம். என்ன சொல்லு, நான் பாக்குறேன். இந்த உதவி நான் பண்ணாம வேற யாருமே பண்ணுவேன். நான் கிளம்புறேன். காசு இங்க கட்டி கிளம்ப போயிடுது. எல்லாம் ராகவனா இருக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அழகு மச்சான், ஒன்ன போட்டு. Man, this is gonna be crazy movie, Yeah, that will. So they're refugees from Sri Lanka. From Sri Lanka, they came to India and they get caught. But that kid is super smart, yeah. Jenny. I saw his tattoo on the hand, His and then I tattoo. checked his name. Name. So I'm pretty sure its name, his son name. Oh. He's very good with that observation skills and all. Yes. But still, I feel bad. He also tried at the start. Also, we were fishing, and then we lost our way. Like Lost this one our said, way. "Shut up!" Yeah, Then we then got we a shoot shoot. Man, that kid is super smart, yeah. But the big son, he is not happy with No, but he was not liking that his liking that father should father touch should his feet. touch Okay, his like he was like not comfortable with that. So it's fine. Come on, like us, know someone like when his father is touching anyone's feet. The police officer enjoyed it like we never met. Absolutely. But the problem is they are at a police officer house now. But now they have to be like very much like Yes. Because their language is little bit, of course they speak Tamil, but their dialect is little bit different. So that's Yeah. gonna be the issue, of course. But it was fun to watch. Cool guys. So let's wait for more. Bye, take care. Bye bye.